ஒரு சின்ன பொண்ணு வேகமா ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது, திடீர்னு இந்த பாதை நம்ம வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வருது. அப்ப பக்கத்துல இருக்கிறத பார்த்தா, இதான் நம்ம ஹஸ்பண்டுன்னு கூட அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே ஸ்கூல் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு நேரா போறா. அவர் வந்துட்டு நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு இருந்துட்டு நேரா நான் தான் உங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணு ரூமுக்கு போறா. அங்க பொண்ண பார்த்து நான் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அங்கிளுக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தன்னோட மெமோரியல் ரூமுக்கு போயிட்டு என்ன இந்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்க? வேற நல்ல ஃபோட்டோவே இல்லையா? எவ்வளோ ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இறந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு காலைல தான் உங்களெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு ஏதோ மென்டலி பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வெளிய இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுறீங்க, பிளேட்ல வச்சு சாப்பிட தெரியாதா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் திட்டிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு கொஞ்சம் யூசுவலா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அம்மா அப்படி தான் திட்டுவாங்க போல இருக்கு. உன்னை பார்த்தா தாத்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிட்டு எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருது. அடுத்த நாள் வருது. அவங்க வீடு பூட்டி இருக்கு. அதனால வழக்கமா வைக்கிற இடத்துல இருந்து சாவி எடுத்துட்டு ரூமுக்குள்ள போய் போட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காளா. அப்பதான் அவ ரியலைஸ் பண்றா, இவ இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைனா, அதனால அவங்க சந்தோஷப்படுத்தணும், அவங்க ஹாப்பியா வச்சுக்கணும்னு நினைக்கிறா. டக்குன்னு ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நம்ம யூஸ்வலா மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் அதை பெருசா எடுத்துக்கல. இவர் பேசுறதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணு போனை கட் பண்ணிடுது. ஆனாலும் இவர் வந்து தன்னோட மனைவி ஞாபகத்திலேயே வந்துட்டு இருக்காரு. அவங்க வழக்கமா மீட் பண்ற இடத்துல இந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. அதுவும் அவங்க கோவமா பேசுற மாதிரி சேம் எக்ஸ்பிரஷனோட நின்று திட்டிட்டு இருக்கு. இவருக்கு பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது.